ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து ரோட் சைட் பருப்பில்லாத தண்ணி சாம்பார் எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் 10 நிமிடத்தில் செய்யக்கூடிய ஒரு சாம்பார் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். இது வந்து இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சாம்பார்னாவே துவரம்பருப்பு பாசிப்பருப்பு வச்சு தான் சாம்பார் அடிக்கடி செய்வோம். ஆனால் ரோட்டு கடையில் இருக்கிற சின்ன கடையிலலாம் பார்த்திங்கன்னா அதிகம் காய்கறி இல்லாமல் பருப்பு இல்லாமல் புளி இல்லாமல் தான் கடலை மாவு உபயோகித்து ஒரு சாம்பார் ரெசிபி செய்வாங்க. இது ரொம்ப நல்லாவும் இருக்கும். வாங்க எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கணும், 10 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி 2ஆக வெட்டி எடுத்துக்கணும், கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, 2 ஸ்பூன் போல் சாம்பார் தூள், 2 டேபிள் ஸ்பூன் போல் கடலை மாவு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்த பிறகு நம்ம வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, பூண்டு பல்லையும் சேர்த்துக்கோங்க. இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கின பிறகு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து 1/2 ஸ்பூன் போல் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் போல் சாம்பார் தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து வந்து தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் தக்காளியை நல்லா மசிய வேக வச்சுக்கணும். தக்காளி வந்து நல்லா மசிய வெந்த பிறகு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கணும். ஒரு 2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்து அதை வந்து கொதிக்க விடணும். இப்போ நம்ம வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கணும். அதில் கட்டி எதுவும் இல்லாமல் நம்ம நல்லா கரைச்சி வச்சுக்கணும். இப்போ வந்து கொதிச்சுட்டு இருக்க இந்த சாம்பாரில் நம்ம வச்சுருக்க கடலை மாவை வந்து இதில் ஊற்றணும். அடுப்பை வந்து நம்ம ஸ்லோவாக வச்சுக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கடலை மாவை விட்டு நம்ம வந்து இந்த கடலை மாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க விடணும். நீங்கள் வந்து தேவையான அளவு தண்ணியும் விட்டுக்கோங்க, உப்பும் செக் பண்ணிக்கோங்க. கொதி வந்து நல்லா இறக்குறப்ப தான் வந்த பிறகு நீங்கள் வந்து கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். சுவையான பருப்பில்லாத சாம்பார் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இது வந்து நம்ம இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டோம், தோசைக்கு தொட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாகவே இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.